7000 டன் எடை, 3500 கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன். இந்தியா இறக்கிய 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இந்தியாவின் 3வது அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலான INS அரிதாமன் இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் கடற்படையில் சேர்க்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இந்தியாவின் கடற்படை ஒரு பெரிய ஊக்கத்தை பெற்றுள்ளது என்று கூறப்படுகிறது. தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு விசாகப்பட்டினத்தில் உள்ள கப்பல் கட்டும் மையத்தில் இருந்த இந்த நீர்மூழ்கி கப்பல் பல மாதங்களாக சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டது. சுமார் 7000 டன் எடை கொண்ட இந்த INS அரிதாமன் நீர்மூழ்கி கப்பல் 750 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய K-15 மற்றும் 3000 கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடிய K-4 அணு ஏவுகணைகளை தாங்கி செல்லும் அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் INS அரிஹந்த் 2016இல் கடற்படையில் இணைந்தது. தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு மேம்படுத்தப்பட்ட INS அரிகாட் சேர்க்கப்பட்டது. இதே போன்ற அளவிலான 4வது நீர்மூழ்கி கப்பலான S4 வரும் ஆண்டுகளில் சேவையில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்னும் பெயரிடப்படாத S5 நீர்மூழ்கி கப்பலும் தற்போது இருப்பதை விட 2 மடங்கு அதிகமாக 14,000 டன்கள் எடை கொண்ட ஏவுகணைகளை தாங்கி செல்லும் என்று கூறப்படுகிறது. மிக சக்தியான அணு ஆயுத திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கி இயக்கும் பட்டியலில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், UK, சீனா ஆகிய நாடுகளுடன் உள்ளன. இதில் தற்போது இந்தியாவும் இடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.